வணக்கம். இந்த வீடியோவில் ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு அந்த ரெண்டு வெக்டருக்கும் நடுவில் புள்ளி பெருக்கம் எடுக்கிறதுக்கு என்ன முறை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ அதுக்கு தீர்வுன்னு போட்டு நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ வெக்டர் ஒரு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். நடுவில் புள்ளி வச்சுட்டு ரெண்டாவது பி வெக்டர் இது போல் எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு வெக்டர்களுக்கு நடுவில் புள்ளி வச்சு இது போல் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஈக்குவல் டு ஐயின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஐ மதிப்பு 1, அப்போ ஐ மதிப்பு எடுத்து 1ன்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது வெக்டரில் உள்ள ஐ மதிப்பு 3, அப்போ ஐ மதிப்பு ரெண்டுத்தையும் இங்கே பெருகியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டு இதே போல் ஜே மதிப்பு பெருகணும், அதுக்கடுத்து கே மதிப்பு பெருகணும். அப்போ ஜே மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -1. ரெண்டாவது வெக்டரில் ஜே வெக்டரே இல்லை, ஜே வெக்டரே இல்லைன்னா அதனோட மதிப்பு 0ன்னு போட்டுங்க. அதே போல் மூன்றாவது என்ன பண்ணோம் அப்படின்னா கே மதிப்பு பெருக்கலாம். அதுக்கு ப்ளஸ் போட்டு ஃபஸ்ட்டு வெக்டரோட கே மதிப்பு 5, அதை ப்ராக்கெட்டில் போட்டுங்க. ரெண்டாவது வெக்டரில் கே மதிப்பு என்னென்னா -2, இந்த -2 ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இது போல் -2 அப்படின்னு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு போட்டு இது ஓர் 3 இங்கே 0 வந்ததுனால இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 0 ஆகிடும். இந்த மதிப்பு மொத்தமாக விட்டுடலாம். அப்போ அதுக்கு அடுத்தது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். I2 10, அப்போ 10 - 3 எவ்வளோ வரும் அப்படின்னா -7. அப்போது கொடுக்கப்பட்ட வெக்டர்களுக்கான புள்ளி பெருக்கத்தின் மதிப்பு என்னென்னா -7. அதாவது ஏ டாட் பியின் மதிப்பு -7 என்பது தான் இங்கே நமக்கு தேவையான விடை. இதுபோல் இந்த கணக்கை வந்து பயிற்சி எடுங்க, நல்ல முறையில் ஆன்சர் பண்ணுங்கள். வாழ்த்து.